அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல் வீரர்கள் கூட்டத்தில் கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் திமுக ஒரு தீய சக்தி, அதிமுக ஒரு ஊழல் சக்தி, நான் ஊழல் கரைபடியாத அப்படின்னு பேசினார். இந்த பேச்சுக்கு கடுமையான எதிர்வினைகளை முதல் முறையாக விஜய்க்கு எதிராக ஆற்றிக் கொண்டிருக்கிறது அதிமுக. இன்னொரு பக்கம் விசிகால வெறும் 20 பேர் தான் இருக்காங்க, மற்ற எல்லாருமே நம்ம கிட்ட வந்தான்னு சொல்லி ஆதவர்ஜனா பேசினாரு. அதற்கு கடுமையான எதிர்வினைகளை விசிக ஆட்டி கொண்டிருக்கிறது. விசிகாட்ட வருத்தம் தெரிவிச்சு என் பேச்சு திரிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு ஆதவர்ஜனா ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருக்க, ஒட்டுமொத்தமான விசிகாவும் ஆதவர்ஜனாவுக்கும் பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கு. இது குறித்து தான் இந்த காணொலியில தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். ஆட்சியில் இருப்பவர்கள் மட்டும்தான் விமர்சிப்போம், ஆட்சியில் ஏற்கனவே இருந்தவர்கள் விமர்சிக்க மாட்டேன்னு சொல்லி அதிமுக குறித்து தாவேகா பெரிய விமர்சனங்கள் இது வரைக்கும் வைக்கல. முதல் முறையாக செயல் வீரர்கள் கூட்டத்தில் அதிமுக ஒரு ஊழல் சக்தி, ஏற்கனவே இருந்தவங்களும் ஆட்சிக்கு வரக்கூடாது, இப்போ இருப்பவங்களும் ஆட்சிக்கு வரக்கூடாது, நான் தான் தூய்மையானவன், நான் தான் நேர்மையானவன், நான் தான் ஊழல் கரைபடியாதவன், ஊழலே அண்டவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி விஜய் பேசியிருந்தார். இதற்கு அதிமுகவோட ஐடி விங்கு நேற்று மாலையிலிருந்து இறங்கி அடிச்சிட்டு இருக்காங்க. பனையூர் பண்ணையார் அவர்களே, ஊழல் என்பது சட்டவிரோதமாக பணம் சம்பாதிக்கும் செயல். அப்படி பார்த்தால் சட்டத்திற்கு விரோதமாக தொடர்ந்து பிளாக்கில் டிக்கெட் விற்று அதன் மூலம் பல கோடிகள் கண்ட நடிகர் விஜய் ஆகிய நீங்கள் தான் ஆகப்பெரிய ஊழல்வாதி அப்படின்னு ஆரம்பிச்சு விஜய் எந்தெந்த இடத்துலலாம் ஊழல் பண்ணாரு, எப்பெல்லாம் அவர் அதிமுக மண்டிட்டு நின்னாரு, எப்பெல்லாம் கெஞ்சி கூத்தாடு அப்படின்னார முதல் முறையாக அதிமுக திருவாய் மலர்ந்திருக்கிறது. ஒரு கேள்வியை அதிமுகவை சார்பாக பல பேர் எழுப்பியிருக்காங்க. அந்த கேள்வியில் லாஜிக் இருக்கு. என்னன்னா, அதிமுகவை ஊழல் சக்தின்னு சொல்றீங்க, உங்களுக்கு பின்னாடி உட்கார்ந்துக்கிற செங்கோட்டையன் அவர் ஊழல்வாதி இல்லையா? உங்க கூடவே இருக்கிற ஜேசிடி பிரபாகர் அவர் ஊழல்வாதி இல்லையா? உங்க கூட இப்ப சேர்ந்திருக்கார கூப்பா கிருஷ்ணன் அவர் ஊழல்வாதி இல்லையா? இவங்க எல்லாருமே நேத்தி வரைக்கும், போன வாரம் வரைக்கும், போன வருஷம் வரைக்கும் அதிமுக இருந்தவங்க தானே. அதிமுக 2021 வரைக்கும் தான் ஆட்சியில் இருந்துச்சு. ஆட்சியில் இல்லாத போது ஊழல் பண்ண வாய்ப்பு இல்லை. இந்த 4 வருஷமா 5 வருஷமா ஊழல் அதிமுக ஆட்சியில் இல்லை. அப்போ 2021 வரைக்கும் ஆட்சி இருந்த அதிமுகவோட ஆட்சி ஊழல் ஆட்சி, ஊழல் சக்தின்னு சொல்றீங்க. அந்த 2021 வரைக்கும் கூப்பா கிருஷ்ணனும் ஜேசிடி பிரபாகரும் செங்கோட்டையனும் அதிமுக தான் இருந்தாங்க. அந்த 2016 21 வரைக்குமான அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்தது செங்கோட்டையன் தானே. அப்போ அவர் ஊழல் பண்ணலையா? அவர் ஊழல் சக்தி இல்லையா? உங்க கட்சியில் சேர்ந்தா வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணி அவரை ஊழல் சக்தியை தூய்மையான சக்தியா மாத்திருவீங்களா அப்படிங்கிற கேள்வியை அதிமுக காரங்க எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல செங்கோட்டையன் அவர்கள் மீது ஏற்கனவே 2001ஆம் ஆண்டு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு, எப்போ 91 96 வரைக்கும் ஒரு அமைச்சராக இருக்கும்போது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக சொல்லி வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது. ஊழல் வழக்கை பொறுத்தளவில் என்ன நடக்கணும் எல்லாருக்குமே தெரியும். நீதிமன்றத்தில் போதிய சாட்சிகள் இல்லாததால் அரசு தரப்பு சாட்சிகளை விசாரிக்க சாட்சிகளை சரியாக கொடுக்க மறுத்ததால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறோம். இப்போ 2018 காலகட்டத்தில் ஹாசினி அப்படிங்கிற ஒரு குழந்தைய ஒருத்தன் பாலியல் வன்கொடுமை பெண்றான், அவங்க அம்மாவையும் கொள்றான். அவனுடைய வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கில் போதிய சாட்சிகள், போதிய ஆதாரங்கள் இல்லாததுனால இந்த தர்ஷன் நினைக்கிறான் பாரு, அவன் விடுதலை செய்யப்படுறான் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் அறிவிக்குது. நீதிமன்றம் அறிவிச்சதுனாலேயே அவன் குற்றவாளி இல்லைன்னு ஆயிருமா? அவன் அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணது உண்மை, அந்த பொண்ணை எரிச்சு கொண்டது உண்மை, அவங்க அம்மாவையும் கொன்னது உண்மை, அதாவது இவனுடைய அம்மாவையும் கொன்னது உண்மை. ஆனால் 2 கொலை பாலியல் வன்கொடுமை நடந்தோம், சாட்சி இல்லை. இப்படி எத்தனையோ வழக்குகள் இருக்கு. இப்போ நம்ம மதுரையில் திமுகவுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தா கிருஷ்ணன் அவர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்டார். சாட்சி இல்லை. சாட்சி இல்லை என்பதனால தா கிருஷ்ணன் கொலை செய்யப்படலை, அவர் வாக்கிங் போகும்போது அவராகவே வெட்டிக்கிட்டு செஞ்சார் அப்படின்னு சொல்ல முடியுமா? சாட்சி இல்லை, ஆதாரம் இல்லை. அதே போல தான் செங்கோட்டையன் வழக்கில் ஆதாரம் இல்லை, சாட்சி நிரூபிக்கப்படலை. ஆனால் செங்கோட்டையன் ஊழல் பண்ணலை, அவர் ஊழல் கரையே படியாதவருங்க, அவர் வாழும் கக்கனுங்க, காமராஜர் வழி வாழ்ந்தவருங்க, அவர் ஜீவானந்தம் போது வாழ்ந்தவங்க அப்படின்னு மரியாதைக்குரிய பக்காமாசு பேசுவாரா? அப்போ செங்கோட்டையன் நல்லவர், ஆனால் அதிமுக ஊழல் கட்சியா அப்படிங்கிற கேள்வியை தான் அதிமுக எழுப்புது. அதே போல தான் கூப்பா கிருஷ்ணன் 1991 96 வரைக்குமான அதிமுக ஆட்சி காலத்தில் வேளாண்மைத்துறை விவசாயத்துறை அமைச்சராக இருந்தவர். அப்பொழுது அவர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாக சொல்லி அதாவது அன்னைக்கு
3.75 கோடி ரூபாய்க்கு மேல அவர் மறைத்ததாக சொல்லி அவர் மீதும் அவருடைய மனைவி மீதும் அவருடைய உறவினர்கள் 10 பேர் மேல வழக்கு பதிவு செய்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு 2001 காலகட்டத்தில் தான் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சாட்சி இல்லை, ஆதாரம் இல்லை அப்படின்னு அந்த வழக்கிலிருந்து அவர் விடுதலை செய்யப்படுறார். அவர் விடுதலை செய்யப்பட்டதுனாலேயே அவர் ஊழல் செய்யலை, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்க்கல, அவர் வந்து தன் சொத்தை மறைக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டும் அந்த வழக்கும் உண்மை இல்லைன்னு ஆயிருமா? அப்படி செங்கோட்டையன், கூப்பா கிருஷ்ணன் இப்போ 2 பேர் போயிருக்கிறதுல இவங்க மேலேயே ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. அப்படி ஊழல் குற்றச்சாட்டு உள்ள நபர்களை வச்சுக்கிட்டு இவர் ஊழல் பண்ண மாட்டேன், ஊழல் கரையை படிய விட மாட்டேன் அப்படின்னு சொல்றது எந்த வகையில் நியாயம்? இதை எல்லாத்தையும் தாண்டி சாரு ஊழல் கரையே படியாதவர், நான் ஊழலே செய்ய மாட்டேங்கிறாரு. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து ஊழல் செய்கிறது, ஊழல் கரை படியாமல் இருக்கலாம், அப்புறம் பார்க்கலாம். 2015 காலகட்டத்தில் வருமான வரிக்கு இவர் அப்ளை பண்ணுறாப்புல 33 கோடி ரூபா என்னுடைய வருமானம் அப்படின்னு சொல்லி தாக்கல் பண்ணுறாரு. ஆனால் அதில் 15 கோடி ரூபாயை மறைச்சிட்டாரு. புலி படத்துக்கு இவர் வாங்கின புலிங்கிற பேரில் ஒரு புளிப்பு படத்தை எடுத்து வச்சாங்க. அந்த புலி படத்துக்கு 15 கோடி ரூபா வருமானம் வாங்கினதாக சொல்லி சம்பளம் வாங்கினது சொல்லி அந்த சம்பளத்தை மறைத்து விட்டார்னு வருமான வரித்துறை இவர் மீது வழக்கு பதிவு செய்து அதற்கு 1.5 கோடி ரூபா அபராதம் கேட்ட சொல்லுது. ஒரு நடிகருக்கு இப்போ அஜித்குமார் இருக்கார், எனக்காவது அபராதம் போட்டிருக்காங்களா? ரஜினிகாந்த் இருக்கார், அபராதம் போட்டிருக்காங்களா? அரவிந்த் சாமி இருக்காரு, ஜெயம் ரவி இருக்காரு, தனுஷ் இருக்காரு, கார்த்தி சூர்யா இருக்காங்க, எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க, இவ்வளவு கோடிகளில் வாங்கக்கூடிய நடிகர்கள் இருக்காங்க, சிம்பு இருக்காரு. வருமானத்தை இதுமாக சொத்து சேர்த்தாகவோ வருமானத்தை மறைச்சதாகவோ சம்பளத்தை மறைத்ததாகவோ ஏதாவது வழக்கு இருக்கா? இவர் மேலே இருக்கு. ஏன்னா இவர் சம்பளத்தை மறைச்சாரு. நீதிமன்றத்தில் போய் 1.5 கோடி ரூபாய் கட்ட முடியாது என்று மேல்முறையீடு போய் அந்த வழக்கு இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கு. அதே போல 2012 காலகட்டத்தில் லண்டன்லேருந்து ரோல்ஸ் ராய்ஸ் காரில் இருக்கிறாப்புல. ரோல்ஸ் ராய்ஸில் போனால் தான் இவர் உட்காரும், வேற இந்த வண்டிலையும் உட்காரது. இவர் வந்து எதுக்குமே ஆசைப்படாதவர், எதுக்குமே ஆசைப்படாதவர். எனக்கு எதுவுமே ஆசை இல்லைங்க, என்னங்க பெரிய பணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் தயாரிக்கிற காரில் இவருடைய டிக்கி உட்காராது. அங்கேருந்து வர்ற ரோல்ஸ் ராய்ஸில் தான் இந்த ரோலோடைய கார் வந்து டிக்கி உட்காரும். அந்த டிக்கியில் தான் இவர் டிக்கி உட்காரும். அதை இறக்குறதுக்கு என்ன பண்ணோம்? பணம் கட்டணும்ல. இறக்குமதி வரியை கட்ட மாட்டேன்னு சொல்லி இறக்குமதி வரி கட்டாதனால இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகம் என்ன பண்ணுது? போக்குவரத்துறை இவர் வண்டிக்கு இங்கே ஒரு எண் கொடுக்கணும், அந்த எண்ணை கொடுக்கல. ஏன்னா இறக்குமதி வரியை கட்டலைன்னு சொல்லி இவர் கட்ட மாட்டேன்னு சொல்லி நீதிமன்றம் போறாரு. நீதிமன்றத்தில் நீதிபதி கேட்குறாங்க, படத்தில் சமூக நீதி பேசக்கூடிய நீங்கள் இப்படி வருமானத்தை ஏய்ப்பது என்பது, இப்படி வந்து வரி கட்டாமல் இருப்பது என்பது அது தேச விரோதம். எது தேச விரோதம்? வரி கட்டாமல் இருப்பது தேச விரோதம் என்று நீதிபதியால் கண்டிக்கப்பட்ட இவர் தான் ஊழல் கரையொடியாதவர், இவர் தான் நேர்மையாளர். இவர் ஆட்சி வந்தால் தான் ஊழலே இருக்காதான். அந்த நீதிபதி வந்து நீங்கள் ரியல் ஹீரோ இருந்தால் மட்டும் பத்தாது, ரியல் ஹீரோவாகவும் இருக்கணும்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அந்த வார்த்தை எனக்கு மனசு புண்பட்டுச்சு அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் போய் அந்த வார்த்தையை நீக்கிறதுக்கு செலவு பண்ணாப்புல. அந்த பணத்தை இங்கே கட்டியிருந்தா அந்த வார்த்தையை நீதிபதி சொல்லிக்க மாட்டார். பல ஹியரிங் போய் தான் அந்த வார்த்தையை நீக்க சொன்னாங்க உச்ச நீதிமன்றம். இந்த ரியல் ஹீரோ இல்லை, ரியல் ஹீரோவாக இருந்தால் பத்தாது, ரியல் ஹீரோவாகவும் இருக்கணும் அப்படிங்கிற வார்த்தை வந்து விஜய் வந்து மனசு புண்பட்டு விட்டது, அந்த வார்த்தையை நீக்க வேண்டும் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துக்கு போனீங்களா பணம் செலவு பண்ணி. அந்த பணத்தை நீங்கள் இறக்குமதி வரியாக கட்டியிருந்தீங்க அப்படின்னா நீதிபதியும் கண்டிச்சிருக்க மாட்டார், தேச விரோதம்னு சொல்லியிருக்க மாட்டார், உங்களை ரியல் ஹீரோ அப்படின்னு சொல்லி நீதிபதியை பாராட்டியிருப்பார். கார் இறக்குமதி பண்ணுறதுக்கு மொத்தமாகவே நீதிமன்றம் போட்ட அபராதம் 1 லட்ச ரூபா தான். 1 லட்ச ரூபாயை கொரோனா நிதியாக கட்டிவிடுங்கள் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் அறிவிச்சது. இந்த 1 லட்ச ரூபாயை கட்ட முடியாதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு 15 லட்ச ரூபா செலவு பண்ணி வழக்கறிஞரை வச்சு யாராவது பார்த்துருக்கீங்களா? அதாவது வரப்பு சண்டைக்கு போய் வயலை விற்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆளு விஜய். என்ன ஈகோ, ஏன்னா ஈகோ, தன்னுடைய தன் அரிப்புமாங்கல்ல, தன் முனைப்பு, நம்ம யார், நம்ம எவ்வளோ பெரிய ஆளு, நம்ம எவ்வளோ பெரிய ஸ்டாரு, நம்மளை போய் ரியல் ஹீரோ இல்லை ரியல் ஹீரோன்னு எப்படி சொல்லலாம்? நம்மளை போய் தேச விரோதின்னு எப்படி சொல்லலாம்? தேச துரோகின்னு எப்படி சொல்லலாம்? அப்போ இந்த வார்த்தையை மீட்கணும். அதாவது அவர் யாரும் பேசிக்கூடாது, பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால வெக்கம் விட்டு போகலைங்கிற மாதிரி யாரும் இவரை டீஸ் பண்ணிடக்கூடாது, யாரும் இவரை பேசக்கூடாது. இவர் யாரும் பேசுனா அவங்கள பேசுறதுக்கு ஒரு தனி டீம். நீ பணம் வாங்கிட்ட, சாட்டை ஒரு வீடியோக்கு 2 லட்சம், திமுக ஆட்ட பெட்டி வாங்கிட்டாரு, கரூர் விஷயத்தை பேசுக்கு திமுக வந்து கோடிக்கணக்கில் வாங்கிட்டாங்க. சரி, கரூர் விவகாரத்தில் விஜய் எதிர்த்து பேச நாங்கள் பணம் வாங்கிட்டோம். இப்போ அதிமுக கேள்வி கேட்குது, அதிமுகவும் திமுக பணம் வாங்கிடுச்சா? அதிமுக ஐடிவிங்கில் ஒரு அந்த இது போட்டிருக்காங்களா, அதில் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? இது வரைக்கும் யாரும் சொல்லாத வார்த்தையை அதிமுக சொல்லியிருக்கு. இப்போ யார்கிட்ட பணம் வாங்கிட்டு அதிமுக பேசுது?
விஜய் எதிர்த்து பேசினாலே பணம் வரும் அப்படின்னா யாரிடம் பணம் வாங்கி கொண்டு அதிமுக பேசு திமுக பணம் கொடுத்துச்சு அதிமுகவுக்கு தன் திரைப்படம் வெளியாக வேண்டுமென அன்றைய முதல்வர் வீட்டில் 5 மணி நேரம் கைகட்டி காத்திருந்து வெளியிட்ட படத்தின் பெயரை நாங்கள் சொல்லவா? இல்லை, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவிய முதலமைச்சர் பெயரை நாங்கள் சொல்லவா? நீங்க சொல்றீங்களா? ஊழல் என்பது வெறுமன அரசியலில் பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல, அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் மூலம் தனக்கான வருமானத்தை பெருக்க அதிகார மையத்தின் மண்டிடுவதும் அதே வகை தான் படையூர்காரர். அதிகார வர்க்கத்திடம் மண்டிட்டீங்க அப்படின்னு சொல்லி அதிமுக சொல்லுது. மண்டி மட்டுமா அவரு? அதிமுக ஆட்சியை ஊழலாட்சி என்று குறை சொல்லிவிட்டு அந்த ஆட்சியில் கல்வி அமைச்சராக அந்த செங்கோட்டையனை ஒருங்கிணைப்பாளர் பக்கத்திலே உட்கார வச்சிருக்கீங்களே, இதுதான் நீங்கள் சொல்கிற தூய சக்திக்கான விளக்க உரையா? நீங்கள் செய்தீர்களே இல்லையோ, ஆனால் கரூரில் 41 மரணத்திற்கு நீங்கள் தான் காரணம். இப்போதான் மெயின் மேட்டருக்கு இறங்கி வராங்க அதிமுக. இதுவரைக்கும் பேசாத பேசியிருக்காங்க. அதற்கான பிராயச்சித்தங்களை செய்யாமல் என்ன வழக்கு வரப்போகுது என்ற பயத்தில் 72 நாளுக்கு மேல் பனையூரில் பதுங்கி 15 நாட்கள் கட்சியின் அலுவலகத்தையே மூடி வைத்தீர்களே, இதுதான் நீங்கள் எவ்வளவு பெரிய வீரன்பிற்கான விடை. உலக வரலாற்றில் முதல் முறையாக இறந்தவர்கள் வீட்டுக்கு சென்று ஆறுதல் சொல்லாமல் பனையூர் வந்து ஆறுதல் வாங்கி செல்ல வைத்த எல்லாம் வேற லெவல் பண்ணையார்த்தனம். இதற்காக உங்களுக்கு டாக்டர் பட்டமே கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச இந்த கட்டுரை எழுதின ஆள் யாருன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன். கரூர் சென்று கண்ணீரை துடைக்காமல் கிளிசரின் கண்ணீரோடு போட்டோக்களை வைத்து பேருக்கு ஒரு அஞ்சலி நிகழ்ச்சி நடத்திவிட்டு அஞ்சலி நிகழ்ச்சி நடத்தலவர் குற்றம் சிறிதும் கூட இல்லாமல் அந்த நிகழ்வில் தன்னை செல்ஃப் ப்ரமோஷன் செய்து கொண்ட நார்சிஸ்டிக் பிஹேவியர். அந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சி. நார்சிஸ்டிக் பிஹேவியர். அது என்னங்க நார்சிஸ்டிக் பிஹேவியர் அப்படின்னா? தன்னை முன்னிறுத்துவது, தன்முனைப்பு உள்ளவன், சுயநலவாதி. விஜய், நானாவது விஜய் சோம்பேறின்னு, அதிமுக விஜய் ஒரு சுயநலவாதின்னு சொல்லியிருக்கு. சுயநலவாதினா என்ன? தனக்கு பிரச்சனை அப்படின்னா மண்டி போடுவான். ஜெயலலிதாட்டி மண்டி போட்டு, எடப்பாடிட்டி மண்டி போட்டு, எங்க இப்போ இன்னைக்கு பிஜேபிட்ட மண்டி போட்டு, எங்கெங்க தனக்கு பிரச்சனைனா அங்கே மண்டி போடுறது. வெளியே வச்சுக்கொள்ளுங்க. செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் விவகாரத்தில் விஜய் அவர்கள் அந்த விஷயமே அவருக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. திருச்சி பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்திரிகையாளருக்கு சந்திப்புலாம் இல்லை, பத்திரிகையாளர் கேட்குறாங்க, இந்த மாதிரி இத்தனை பேர் இறந்துக்காங்க, சீரியஸாக பல் சொல்லணும்னா பல் சொல்லாமல் ஓடி போகிறாரு. அன்னைக்கு வண்டியை விட்டு சென்னையில் இறங்கும்போது சிரிச்ச முகத்தோட எல்லாத்துக்கும் இறங்கினார். 41 பேர் செத்துட்டாங்கிறது உலகத்துக்கே தெரியும், எல்லாரும் கொந்தளிக்கிறான். ஆனால் சிரிச்ச முகத்தோட செல்ஃபிக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இங்கே வந்து, ஜான் நம்மளை அடுத்து என்ன பண்ணுவாங்க ஜான், நம்ம வீட்டை வந்து முற்றுகிடுவாங்களா, நேபாள போல இடிச்சிருவாங்களான்னு பயந்து போய் கிடந்த ஒரு கோலை இன்னைக்கு பெரிய வீர ஆவேசம் மாதிரி. இந்த கூடி இருக்கிற இந்த கூட்டம்லாம் சின்ன மருது தான். ஏன்னா சின்ன மருது கதை உனக்கு தெரியுமா தெரியாதா? பெரிய மருது கதை ஒரு தெரியுமா தெரியாதா? கையில் வாயில் விசிலடிச்சு அடிக்கிறவங்களடா மருது, வளரிய வச்சு வீசுறவன்தான்டா மருது. வேல்நாச்சரோட கதையை சொல்கிறாப்புல நேற்று மேடையில். இந்த மாதிரி ஒரு அந்நிய சக்தி படையெடுத்து வரும்போது தன்னுடைய நட்பு சக்தியோட துணையோட அந்த களத்தில் அவங்க காட்டுக்குள்ளே பதுங்கியிருந்து அப்படி வீழ்த்துறாங்க. அதுதான் யாரு? நம்ம கொள்கை தலைவர் வேலு நாச்சியார். மருதுபாண்டியர் வேலுநாச்சியாருக்கு நட்பு சக்தி. நீ பார்த்த வரலாறு படித்த உன் கொள்கை தலைவர் வரலாறே தெரியல. மருதுபாண்டியர்கள் வேலுநாச்சியாருடைய கணவர் முத்துவடுகநாதருடைய தளபதிகள். தன்னுடைய தளபதிகள், அவங்க படையில தளபதிகள், அவங்க தளபதியை நட்பு சக்தி அவர். ஏன்னா மருதுபாண்டியர்னா வேற நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தாங்களா? வேலுநாச்சியார் வேற நாட்டை ஆண்டுகிட்டு அப்படிதான் நட்பு சக்தி. இப்போ நட்பு சக்தினா ஹைதர் அலி நட்பு சக்தி. அந்த ஹைதர் அலி உதவியோடு, திப்பு சுல்தான் உதவியோடு வேலுநாச்சியார் வெள்ளைக்கார படை வீழ்த்துறாங்க அப்படிங்கிறது உண்மையான வரலாறு. இப்போ விஜய் தன்னுடைய நட்பு சக்தியான புஷி ஆனந்தோடு கூட்டுக்கொண்டு கூட்டத்துக்கு போனார்னு சொல்ல முடியுமா? உன் கட்சியில் கூடிய பொறுப்பாளர். அதுபோல வேலுநாச்சியார் படையில் இருந்த ஒரு பொறுப்பாளர், ஒரு தளபதி மருதுபாண்டியர்கள். மருதுபாண்டியர்கள் நட்பு சக்தின்னு ஒருத்தன் வரலாறு 250 வருஷம் கழிச்சு வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தில் பேசுகிறான். அந்த கூட்டத்துக்கு இருக்கிற ஒரு மடக்கு ஊதிகளா, அவங்க விசிலுக்கு தமிழில் பேர் மடக்கு ஊதிகளாம். அந்த மடக்கு ஊதி சின்னத்தை வச்சுக்கிற ஒருத்தன் கூட கேட்க மாட்டாங்க. மடக்கு ஊதிகளா? நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது. இல்ல, பொருத்தமா தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது மடக்கி இருக்கிறதுனால, மடக்கி ஊதுறதுனால மடக்கி ஊதி, மடக்கு ஊதி. இங்க கட்சிக்காரன் பேர் தற்கொலை, அவன் சின்ன என்னது மடக்கு ஊதி. நல்லா வேகமா சொல்லி ஓட்டு கிடக்கடா, அருமையா ஓட்டு விடும். மடக்கி ஊதி, மடக்கி ஊதின்னு வேகமா சொல்லுங்க, ஓட்டு குபு குபுன்னு விழுந்துடும் உங்களுக்கு. சார் என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது வேலுநாச்சியாராவது ஒரு படையை திரட்டிக்கிட்டு ஒரு படை உதவியோடு போய் சண்டைக்கு போனாங்க. நம்ம படை உதவி இருந்தாலும், நட்பு சக்தி இருந்தாலும், நட்பு சக்தி இல்லாட்டிலும் நாம் வெல்லுவோம்.
அப்படின்னு சார் இந்த சமூகத்துக்கு ஒரு புதிய செய்தியை சொல்ல வராப்புல. இந்த சார் தான் யார், நம்ம பக்கா மாஸ் தான் 2024 மாநாடு 2025 மாநாடு 2 மாநாட்டிலையும் ஆட்சியிலும் மங்கு அதிகாரத்திலும் மங்கு. இந்த அம்மு கூட்டின்னு போட பிடிச்சிட்டு வடிவேல் நிற்பாப்புல, ஆட்சியிலும் மங்கு அதிகாரத்திலும் மங்கு, ஆட்சியிலும் மங்கு அதிகாரத்திலும் மங்கு அப்படின்னு நின்றுட்டு இருந்தாப்புல. ஒரு பய சீண்டலை, கம்யூனிஸ்ட் சீண்டலை, தேமுதிக சீண்டலை, ஓபிஎஸ்சி சீண்டலை, டிடிவி சீண்டலை, அப்புறம் வந்து விசிகா சீண்டலை, எதுவுமே சீண்டலை. எதுவுமே சீண்டலொன்னே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, என்ன சொன்னாங்கன்னா ஜனவரிக்கு அப்புறம் மிகப்பெரிய மாபெரும் கூட்டணி வரப்போகுது. செங்கோட்டை ஆதவர்ஜன சொன்னாப்புல 28 விழுக்காடு, எப்போ போன மாதம் 28 விழுக்காடு இருக்குன்னாங்க. 4 நாள் கழிச்சு செங்கோட்டையும் பேட்டி கொடுக்குறாப்புல 34 விழுக்காடு, எங்களுக்கு 34% ஓட்டு இருக்கு அப்படிங்கிறாப்புல. இந்த பக்கம் நிர்மல்குமார் நேற்று சொல்கிறாப்புல 40% ஓட்டு இருக்குன்றாப்புல. அந்த பக்கம் நேற்று மேடையில் ஆதவர்ஜனா சொல்கிறாப்புல 2.25 கோடி ரேஷன் கார்டு, ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு ஓட்டு வச்சா 2.25 கோடி ஓட்டு. போன தேர்தலில் திமுக வாங்கின ஓட்டு 2 கோடி 9 லட்சம் தான். நம்ம இப்போவே திமுகவை தாண்டிட்டோம். டேய், எங்கள் காதுகள் பாவம் இல்லையா? ஏடா தோள்பட்ட அழகா இருக்குன்னு உட்கார வச்சா காதுக்குள்ளேடா விடுவீங்க? கொஞ்சம் கூட கொஞ்சம் எங்களுக்கு வந்து மனசாட்சி இல்லையாடா? ஒருத்தன் 34ங்கிறான், ஒருத்தன் 28ங்கிறான், ஒருத்தன் 40ங்கிறான், ஒருத்தன் 2.25 கோடி ஓட்டுங்கிறான். விஜய் நான் 2.25 கோடி வீட்டுக்குள்ளேயும் நான் ஏற்கனவே போய் நுழைஞ்சிட்டேங்கிறாப்புல. டே, லாபி பண்ணுங்கடா, அது தப்பு கிடையாது. அதுக்குன்னு இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அதாவது திமுக வந்து ஆட்சிக்கு வந்த உடனே தேர்தல் அறிக்கையில் நாங்கள் 70% எழுதிட்டு இருந்துச்சு, அப்புறம் 80 இருந்துச்சு, அப்புறம் 90 இருந்துச்சு, அப்புறம் 70 இருந்துச்சு. எப்படி திமுக தேர்தல் அறிக்கையில் மாறி மாறி ரேசியோ இருக்கோ அதே போல தான் இவங்க 28, 30, 32, 4000, 10,000, 12,000 அப்படின்னு ஏலம் விடுவாங்கல்ல, அது மாதிரி ஏலம் விட்டு உட்காந்துருக்காங்க. ஏன் இப்படி குறைச்சி மதிப்பிடுறீங்க? 80 விழுக்காடுன்னு சொல்லுங்கப்பா, 65 விழுக்காடு தான் ஓட்டை பதிவாகும். 80 விழுக்காடுன்னு சொல்லுங்க. ஏன் 100 விழுக்காடுமே விஜய்க்கு தாங்க ஓட்டு, 6.25 கோடி வாக்காளர்களும் விஜய்க்கு ஓட்டு எடுக்க ஓட்டு போட முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? கேட்குறவன் கேனைனா இருந்தா எருமை ஏரோப்ளேன் ஓட்டுமாங்க, அது மாதிரி உட்காந்துக்கிட்டு 40% ஓட்டு, 4% ஓட்டு கூட தாவேக்காவுக்கு இன்னைக்கு களத்தில் கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் தேர்தலே நிற்கலையே. தேர்தலில் நின்னாதான் தெரியும் இவங்களுக்கு எவ்வளோ ஓட்டு இருக்கு, ஓட்டு இருக்கா இல்லையா, இது கள்ள ஓட்டா நல்ல ஓட்டா. இவங்க பூரா வந்து முதல்ல வாக்காளர் அடையாளம் இருக்கா உங்களுக்கு? உங்கள் கட்சிக்காரனுக்கு வாக்காளர் அடையாளம் இருக்கா? வாக்காளர் அடையாளட்டே இல்லை. அவன் இந்த கூட்டத்துக்கு வந்து சொல்கிறான் விஜய் ஜெயிப்பார், கண்டிப்பாக தளபதி தான் ஜெயிப்பார் ப்ரோ, கண்டிப்பாக ஜெயிப்பார், உனக்கு ஓட்டு இருக்கா, எனக்கு இல்லை ப்ரோங்கிறான். இவ்வளோ தான் அவங்க கட்சிக்காரன். இந்த தேர்தலில் காங்கிரஸுக்கும் தெரியும், கூட்டணி இருக்கிறவங்களுக்கும் தெரியும். லேட்டஸ்ட் சர்வே படி தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு 28% கிராஸ் பண்ணிட்டு இருக்கு. ஒரு புதிய தலைமை தமிழ்நாட்டுக்கு வேணும் அப்படிங்கிறது எல்லாருடைய மனநிலையிலும் இருக்கு. இதை வச்சா நாங்கள் 34% சொல்றோம். மக்கள் வந்து ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இந்த 26 தேர்தல் மட்டும்தான் காத்திருக்கிறது. நான் இப்ப சொன்ன மாதிரி 40% இல்லை, அதற்கு மேலும் நமக்கு வாக்குகள் அதிகமாக வரும். ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஓட்டு வச்சுக்கோங்க, 2.25 கோடி. திமுக வாங்கினது 2,09,00,000 போன எலெக்ஷன்ல, அவ்வளவுதான். இப்பயே நம்ம திமுகவை மீறிட்டோம். என்னடா சொல்றீங்க? உங்க விஜய் உயிரன வரனா. விஜய் தனிச்சு நிற்கிறார். விஜய் தனிச்சு நிற்கிறார். தனிச்சு நிற்கல, தனிச்சு விடப்பட்டிருக்காரு. தனிச்சு நிற்கிறதுக்கும் தனிச்சு விடப்பட்டதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்போ நாம் தமிழர் கட்சி 2011 சொல்லிச்சு, நாங்கள் கூட்டணிக்கு போக மாட்டோம், தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டோம், கூட்டு பொறியியல் சாப்பாட்டில் மட்டும்தான், தனிச்சு தான் நிற்பன்னு சொல்லிருச்சு, அறிவிச்சிருச்சு. 16 தனிச்சு, 19 தனிச்சு, 21 தனிச்சு, 24 தனிச்சு, 26 தனிச்சு, 31 தனிச்சுட்டார். தனிச்சு தாண்டா, தனிச்சு நின்று ஒரு கட்சிக்கு எவ்வளோ ஓட்டு இருக்கு பார்த்துருவோம். நல்லவன் படித்தவன் இளைஞன் அரசியல் வரணும்னு சொன்னாங்க, வந்திருக்கோம், ஓட்டு போடுவியா மாட்டியா, ஒரு கொள்கையை கோட்பாட்டை இல்லை ஐடியாலஜியை முன் வச்சு நாம் வச்சு நிற்குது. இப்படி ஒரு துணிச்சல் விஜய்க்கு இருந்துச்சா? நம்மளை நம்பியும் சில பேர் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கும் நம்ம வந்து கொடுக்கணும் இல்லையா, அவங்களையும் மதிக்கணும் இல்லையா. மாமாவுக்கு வயசாயிடுத்து இல்லையா, மாமாவோட சோறில் ஏற முடியாது இல்லையா, மாமாவோட அடிக்க முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லி கிரண் வந்து இந்த நியூ படத்தை சொல்லுவாங்க. அது மாதிரி அவன் நம்மளை நம்பி வருவாங்க இல்லையா, அவங்களுக்கும் கொடுக்கணும் இல்லையா, அவங்களையும் மதிக்கணும் இல்லையா அப்படின்னு கிரணுடைய பாடி லாங்குவேஜை வாங்கி பேசிட்டு இருந்தாப்புல. இப்போ யாருமே வரல இல்லையா, அதனால வாய முடிட்டு போகணுமா இல்லையா. அப்போ நாம் தமிழர் கட்சி தனிச்சு நிற்குது, நீ தனியாக நிற்கிற. தனிச்சு நிற்பதற்கும் தனியாக நிற்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. தனியாக நிற்கிறனா தனிமைப்படுத்தப்பட்டு நிற்கிற, ஒத்தையில் நிற்கிற, ஓரமாக நிற்கிற, ஒதுங்கி நிற்கிற, பதுங்கி நிற்கிற, ஒன்றுத்துக்காகாமல் நிற்கிற, இப்படி பல விதம் சொல்லிட்டு போகலாம். அப்போ எந்த கட்சியும் சீண்டவில்லை, இவர் சீண்டுவார், இவர் வந்துருவாருன்னு நம்பிக்கை கொடுத்துருக்காப்புல ஆதவ். யார? மரியாதைக்குரிய நம்ம அண்ணன் திருமாவளவன். எப்படியும் கூட்டி கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துடுவேன். அவங்களுக்கு வந்து ஆட்சியிலும் மங்கு அதிகாரத்திலும் மங்குன்னு சொன்னோம்னா ஏற்கனவே அவர் வச்ச முழக்கத்தான், இதை நம்மளும் வைப்போம், கொஞ்சம் சீட்டு கொடுப்போம்,
கொஞ்சம் நோட்டும் கொடுப்போம், வந்துருவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த வெல்லும் ஜனநாயகன் மாநாடு போடும்போதே இவர் தாவேக்கால டீல் போட்டாப்புல, நான் கரெக்ட் பண்ணி மாநாடை ஏஞ்சி காசில் நடத்தி அப்படியே கூட்டு வந்துடுவேன் அப்படின்னு டீலை போட்டிருக்காப்புல. நீ கூட்டு வந்துடு. இவர் வந்துட்டாருன்னா அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரையாக உருவிடலாம், கம்யூனிஸ்ட்டை உருவிடலாம், அப்புறம் இந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு அப்படி அது இதுன்னு சிறுபான்மை கட்சிகள்லாம் இழுத்து நான் கொண்டு வந்து 18 கட்சியை கூட்டு வரேன்னு சொல்லி கமிட்மெண்ட்டோட தான் ஆதவர்ஜுனா போயிருக்காரு. முதல் கமிட்மெண்ட்டு விசிகாவை நான் கூட்டு வரேன், விசிகாவை கிட்டத்தட்ட 18 மாவட்டத்தில் என் கட்டுப்பாட்டை தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ப வச்சு போயிருக்காப்புல. அதனால தான் அம்பேத்கருடைய அந்த புத்தக வெளியீட்டில் திருமாவளவன்ட்ட கேட்காமலேயே இவங்க பேரை போட்டாங்க, திருமாவளவன் வர்றாருன்னு. விகடன் சார்பாக நடக்குது. அந்த மேடையில் என்ன சொன்னாங்க, திருமாவளவன் அவர்கள் இங்கே வரலனாலும் அவருடைய மனசு இங்கே தான் இருக்கும். சொன்னது யாரு? விஜய். திருமாவளவன் இங்கே வர முடியாமல் கூட்டணியின் அழுத்தம் இருக்கு, சொன்னது யாரு? ஆதவர்ஜுனா. அன்னைக்கு திருமாவளவன் வரலன்னு திருமாவளவனுக்கு கூட்டம் இருக்கு, திருமாவளவன் மனசு இங்கே தான் இருக்கு, திருமாவளவன் கூட்டணி நெருக்கடி கொடுக்குது அப்படிலாம் பேசிட்டு நேற்று மேடையில் ஆதவர்ஜுனா பேசுகிறாப்புல, திருமாவளவன் கட்சியில் அவரும் 20 பேர் தான் இருக்காங்க, மற்ற எல்லாரும் இங்கே வந்துட்டாங்க. ஏண்டா எவ்வளோ பெரிய ஏத்தம்! எனக்கு அண்ணன் திருமாவளவனுடைய கட்சியின் மீது விமர்சனம் உண்டு. அது திமுக கூட்டணியில் இருப்பதனால சில விமர்சனங்கள் உண்டு, கட்சிக்காரர்களுடைய செயல்பாட்டில் சில விமர்சனங்கள் உண்டு. ஆனால் நான் பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கிறேன், விசிகா என்கிற கட்சிக்கு தமிழ்நாடு முழுக்க கிளைகள் இல்லாத கிராமம் கிடையாது. எல்லா இடத்துலையும் கிளைகள் இருக்கு. எல்லா ஊர்லேயும் ஒரு 10 பேர் 15 பேர் இருப்பான். அது கன்னியாகுமரியாக இருக்கட்டும், திருநெல்வேலியாக இருக்கட்டும், தென்காசியாக இருக்கட்டும், இங்கே நீலகிரியாக இருக்கட்டும், ஏதோ ஒரு காட்டு கிராமமாக இருந்தாலும் அந்த கிராமத்தில் 10 பேர் விசிகாக்குன்னு ஒரு ஆள் இருப்பான். அந்த கட்சி கட்டமைப்பு உள்ள கட்சி. அது 234 தொகுதியும் தனிச்சு போட்டி போட முடியாது. ஆனால் கட்சிக்குன்னு ஆள் இருக்கான். வெல்லும் ஜனநாயகம் கூட்டத்தில் திருச்சி நடந்துச்சு, கூட்டம் கூடலையா? போதை ஒழிப்பு மாநாடு நடத்துறாங்க, கூட்டம் கூடலையா? கூட்டம் கூடுது, கட்சிக்கு ஆளுக்கு போய் தான் கூட்டம் கூடுறான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு கட்சியின் மீது விமர்சனம் வைப்பது வேறு, அந்த கட்சியின் செயல்பாட்டின் மீது விமர்சனம் வைப்பது வேறு. கட்சி தலைவருடைய பேச்சின் மீது, அவருடைய கருத்தின் மீது, அவர் திராவிடம் அப்படிங்கிறாரு, நம்ம தமிழ் தேசியங்கிறோம், எது கருத்து வைக்கிறோம், அவர் நம்மளை விமர்சனம் பண்ணுறாரு, அது வேற விஷயம். ஆனால் அந்த கட்சியில் மொத்தமாகவே 20 பேர் தான் இருக்கான் அப்படின்னு சொல்றது எவ்வளோ பெரிய அண்டர் எஸ்டிமேட். என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதன்னு சொல்லி விஜய் சொல்லிட்டு நீங்கள் திருமாவளவனை கூட்டணிக்கு அழைச்சிங்க, கூட்டணிக்கு கூப்பாடு போட்டு பார்த்தீங்க, அவர் வரல, அவர் சுதாரிச்சுக்கிட்டாரு, அவர் கட்சியை பாதியாக உடைக்க பார்த்தீங்க, கட்சிக்காரன் சுதாரிச்சுக்கிட்டான் அப்படின்னு அந்த கட்சியே இல்லை, அந்த கட்சியவே மொத்தமாக நாங்கள் எங்கள் கட்சி வந்துருச்சு, அவங்க 20 பேர் தான் இருக்குன்னு சொல்லி எவ்வளோ பெரிய திமிர்த்தனம், எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளோ நன்றியோட இருக்கு. மனுஷங்க போட்டிருக்கீங்களா? ஏன்டா போட்டிருக்கீங்க? நேபாள் நடந்தது போல தமிழ்நாட்டிலையும் ஜென்சி கிட்ஸ்லாம் சேர்ந்து பண்ண போறாங்கன்னு சொல்லி கரூர் விவகாரத்தை ஒரு ட்வீட்டை போடுறாப்புல. இந்த ட்வீட்டை போட்ட உடனே காவல்துறை வழக்கு பதிவு பண்ணிடுது. வழக்கு பதிவு பண்ணி ஒரு ராடை எடுத்து அதில் நல்ல விளக்கெண்ணையை ஊற்றி தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே, ஆஹா நம்ம அருமை பெருமைக்கெல்லாம் ஆபத்து வந்துருச்சுடா, அவங்க நம்மளை விட பெரிய ராடா வச்சுருக்காங்க அப்படின்னு உடனே என்ன பண்ணுறாப்புல, ட்விட்டை டெலிட் பண்ணுறாப்புல. நீதிமன்றத்தில் போய் பிணை கேட்பதற்கு நான் நல்ல மனநிலையில் அந்த ட்விட்டை போடலை, ஏண்டா மெண்டலா பண்ணி அப்படின்னு தான் நீதிபதி நல்ல நீதிபதியாக கேட்டிருப்பாங்க. நீ என்ன மெண்டலா, இல்லை பைத்தியமா, இல்லை கிறுக்கா, இல்லை மடக்கு ஊதியா, யார் நீ அப்படின்னு கேட்டுக்கணும்ல. அப்போ நல்ல மணலில் ட்வீட்டை போடலன்னு சொல்லிட்டு இப்போ நேற்று இரவோடு இரவாக ஒரு பதிவை போடுறாப்புல. அந்த பதிவு என்ன அப்படின்னா, எனதருமை விசிகா தோழமைகளுக்கு இன்று நடந்த தாவேக்கா செயல்வர்கள் கூட்டத்தில் நான் பேசிய பேச்சின் சில வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுச்சு. இவர் சரியா பேசியிருக்காரு, தவறா புரிஞ்சுக்கிட்டாங்களாம். இவர் பேசுறது என்னன்னு பார்த்துருவோமா? அண்ணன் திருமானன் அவர்களே, நீங்க என்ன எவ்வளவுனா திட்டிக்கோங்க, ஆனா உங்க கட்சி மாறி ரொம்ப நாள் ஆச்சுங்க. அங்க நீங்களும் ஒரு 20 பேர் மட்டும்தான் இருக்கீங்க உங்க கட்சியில. நாங்க ஏன் உங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறோம்னா, ஒரு 20-30 கட்சி தலைவர்கள் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா தொண்டர்கள் மொத்தமா இங்க மாறிட்டாங்க. அதாவது விசிகால கூடிய 20 நபர்கள் திமுகவுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்தில் வரக்கூடாதுன்னு செயல்படாதாங்க நான் சொல்ல வந்தேன். ஆனால் சொன்னதை நான் முழுமையாக சொல்ல முடியல. டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருன்னு ஊருக்கே தெரியுங்கிற மாதிரி 20 பேர் தான் விசிகால இருக்கிறாங்க, மற்ற எல்லாரும் இங்கே வந்துட்டாங்கன்னு ஒட்டுமொத்தமான யூடியூப் சேனல்லையும் வெளியே வந்துச்சு வீடியோ. அதை அப்படியே பிளேட்டை மாற்றி நைட் இரவோடு இரவாக நான் அப்படி சொல்லவே இல்லை, நான் 20 பேர் திமுகவுக்கு விசிகால அடிமையாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல வந்தேன். ஒடுக்கப்பட்ட மக்கள், விளிம்புநிலை மக்கள் அதிகாரத்துக்கு வந்தோட சரி, ஒடுக்கப்பட்ட மக்கள், விளிம்புநிலை மக்கள், ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்களுக்கு நீங்கள் செய்த நன்மை என்ன சொல்லு. முதல்ல நீ யார்? நீ முதல்ல விஜய்க்காவது 30 வருஷம் ஒரு 69 படத்தை நடிச்சிருக்காரு, ரசிகர்கள் இருக்காங்க.
வாய்ஸ் ஆஃப் காமன்கிற இயக்கத்தை ஒரு இந்த தேர்தல் வீக மேலாண்மை அமைப்பை தொடங்கி திமுகவுக்கு வேலை பார்த்த அயோக்கிய பையன் இந்த ஆதவர்ஜனா. திமுகவுக்கு வேலை பார்த்து எம்பி சீட்டு போய் கிடைக்காம திமுக விசிகால சேர்ந்து விசிகாக்கு வேலை பார்த்து விசிகால இருக்கும் போதே அதிமுகவோட எடப்பாடி பழனிசாமி துண்டு போட்டு பேசி அங்க இருக்கும் போதே சீமான்ட்ட பேசி நம்ம ஒரு கூட்டணியா ஃபார்ம் ஆகும்னே, திமுக எதிராக ஃபார்ம் ஆகும், நான் அண்ணன் திருமாவளவன் கூட்டுறேன், நீங்க பாமக பேசுங்க, கம்யூனிஸ்ட பேசுவோம், நம்ம எல்லாம் ஒரு அலையன்ஸா மாறுவோம்னு அதிமுக பேசி அங்க ஒண்ணு வேலைக்கு ஆளணும்னே அங்கிருந்து தாவேக்காக போய் தாவேக்கால இருக்கும்போது அதிமுக சீமானுக்கு பேசி ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ண பார்த்து ஒரு லாபி பண்ணக்கூடியவன். அதாவது ஊழல் என்பது என்னங்க? முறைகேடு பண்ணுவது. லாபி பண்ணுறதுக்கு பேர் என்ன? முறைகேடு தானே. இவருக்கு இந்த பணத்தை கொடு, இவருக்கு இந்த பணத்தை கொடு, இவருக்கு இத்தனை கோடியை கொடு, இவருக்கு இத்தனை கோடியை கொடுத்து கூட்டணியை வாங்கு அப்படின்னு பேசுறதுக்கு பேர் ஊழல். இவன் இயல்பிலே ஒரு ஊழல்வாதி. அதாவது ஊழலுடைய ஒட்டுமொத்த உருவம் இருக்குல்ல, அது ஒரிஜினல் தான். என்ன பேக்ரவுண்டு? ஒரு பேக்ரவுண்டு கிடையாது. விஜய்க்கு அது ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு, ஒரு நடிகன் என்பது பேக்ரவுண்ட் இருக்கு. உண்மையிலே ஒரு 69 படத்தை நடிச்சிருக்காப்புல, அதனால ரசிகர் பேன் பேஸ் இருக்கு. அவர் அரசியல் பேசக்கூட தகுதி இருக்கானா? சரி, தகுதி இருக்குங்க அப்படின்னு கூட போயிடலாம். இந்த ஆதவர்ஜுனா, இந்த ஜான் ஆரோக்கியசாமி, இந்த மாதிரி புரோக்கர்களுக்கு அரசியல் பேச தகுதி இருக்கா? இல்லை யாரையும் விமர்சிக்க, யாரையும் கேள்வி கேட்க தகுதி இருக்கானா? எதுவுமே இல்லை. விஜய் ஒரு கட்சியின் தலைவர், அவர் கேள்வி கேட்கிறார், அந்த கேள்விக்கு மற்ற கட்சியில் பதில் சொல்லலாம். ஆனால் ஆதவர்ஜுனாலாம் பேசுறதுக்கு பாருங்க, அது அயோக்கியத்தனத்துடைய உச்சம். 3000 கோடியை ஏழை எளிய மக்களுடைய வயிற்றில் அடித்த லாட்ரி சீட்டை தன் மாமனாட்டை வாங்கிட்டு வந்து அதை வச்சு நான் ஒரு பெரிய ஐபேக் டீம் மாதிரி உருவாக்கி காட்டுறேன்னு சொல்லி உருவாக்கி, நான் ஒரு முதலமைச்சர் உருவாக்கி, நான் ஒரு இங்கே ஒரு பிரசாந்த் கிஷோரை மாறி காட்டுறேன்னு நிற்கிற ஒருத்தன். இன்னைக்கு திருமாவளவனோட பேசிட்டு அந்த கட்சிக்காரெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்ட உடனே நான் அப்படி பேசலைன்னு சொல்கிற ஒருத்தன், தமிழ்நாட்டிலையும் வந்து நேபாள் போலவே நடக்கும்னு சொன்ன உடனே ராடை போட்டு விளக்கணை திறன உடனே ட்விட்டர் டெலிட் பண்ணிட்டு ஓடி நான் வந்து நல்ல மணலில் போடுறேன்னு சொல்கிற ஒருத்தன் நாளைக்கு விஜயை காட்டி கொடுக்க மாட்டான், தாவேக்காவை காட்டி கொடுக்க மாட்டான். நாளைக்கு தாவேக்கோ ஒரு சிக்கல் வருது அப்படின்னா அதுலேருந்து அப்படியே ஜம்ப் ஆகி திமுகவுக்கோ காங்கிரஸுக்கோ பாஜகவுக்கோ ஏன் ஈவன் அதிமுகவுக்கோ போக மாட்டாங்கிறதுக்கு என்ன நிச்சயம் இருக்குது? அதாவது நேற்று பேச்சை கேட்கும் போது தான் ஒரு விஷயம் நல்லா புலப்பட்டுச்சு. ஜானு, ஆரோக்கியசாமி, புஷி ஆனந்த் எல்லாம் சேர்ந்து விஜயை நம்ப வச்சுருக்காங்க. அதான் சொல்கிறாங்களாம்ல, தளபதி நம்ம ஜெயிக்க போகிறது உறுதி, அமைச்சர் பட்டியல் தயாராகிடுச்சு, அடுத்ததாக நம்ம செய்ய வேண்டியது எதிர்கட்சி யாரை உட்கார வைக்கணும், திமுக உட்கார வைக்கிறதா அதிமுக வைக்கிறதா, அதை தான் முடிவு பண்ணும் தளபதி. நமக்கு மக்கள் வந்து ஓட்டு போட தயாராகிட்டான், கூட்டம் குளிச்சு எல்லாரும் பாருங்க சொல்கிறதெல்லாம் 234 தொகுதி 40 விழுக்காடு 45 விழுக்காடுன்றாங்கல்ல, இதை விஜய் மண்டைகளை ஏற்றிட்டாங்க. அவர் இப்படித்தான் வீட்டில் உட்காந்து போல இருக்கு. மேடையில் தான் தெரிஞ்சுது. இந்த நானும் ரவுடி தான் படத்தில் ஒருத்தர் அப்படி அடித்து உட்கார வச்சிருப்பாங்க, அது மாதிரியே உட்காந்துருக்காப்புல மேடையில் கிருன்னு. இவருக்கு கேட்கறத பூரா அவர் போதையா ஏற்றிக்கிட்டு இருக்காப்புல, மண்டைக்குள்ள கிருன்னு ஏற்றிட்டு இருக்காப்புல. 2026 கண்டிப்பாக முதலமைச்சராக அமருவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு. அவன் சொல்றாப்புல 234 தொகுதியிலும் தளபதி போட்டி போடலாம், ஆனால் என்ன தேர்தல் ஆணையத்துறை இதுபடி 4 தொகுதி தான் போட்டி போட முடியும். எப்பேற்பட்ட ஆளை கொண்டு போய் பொதுச்செயலராக போட்டிருக்காங்களே. தமிழ்நாட்டு அரசியலில் பல கட்சியில் பொதுச்செயலர் இருந்திருக்கான், ஆனால் இது மாதிரியான ஒரு பொதுச்செயலர் கிடையாது, பூமர் செயலாளர் 4 தொகுதியில் போட்டி போடலான்றாப்புல. ஒருத்தர் 2 தொகுதி தான் போட்டி போட முடியும், அது தேர்தல் ஆணைய விதி. அந்த 2இல் வெற்றி பெற்றால் 1இலிருந்து அவரை வந்து எழுதி கொடுத்துட்டு அதை வந்து பதவி விலகணும், ஒரு தொகுதியில் மட்டும்தான் இவர் எம்எல்ஏ இருக்க முடியும். 4 தொகுதியில் போட்டி போடலான்றாப்புல. இவரெல்லாம் பொதுச்செயலர் வந்து அந்த கட்சி உருப்படுமா? இதெல்லாத்தையும் தாண்டி எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக ஏற்றிருக்காங்க. எப்படி ஏற்றிருக்காங்க அப்படின்னா, நேற்று ஆதவர்ஜனா பேசுகிறாப்புல, தளபதி விஜய் பேசுவார்னா, எங்கள் அண்ணன் பேசுவார்னா 5 கோடி பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, தமிழ்நாடு முதலமைச்சர் பேசுனா வெறும் 400 பேர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதிலே தெரியலையா யார் மேலே மக்களுக்கு வந்து கிரேஸ் இருக்குன்னு? 5 கோடி பேர் விஜய் பார்க்குறத எந்த சேனலில் பார்த்துக்கிட்டு இருந்தான் சொல்லு? புதிய தலைமுறையா, NDTVயா, CNN-ஆ, ஆதித்யா டிவியா, சிரிப்பொலி டிவியா, போகோ சேனலா, இல்லை ஃபேஷன் டிவியா, எந்த டிவியில் பார்த்துக்கிட்டு இருந்தான்? விஜயனுடைய தமிழக யூடியூப் சேனல் இருக்குது, அதில் ஒரு 30,000 40,000 பேர் லைவில் பார்த்துக்கிட்டு இருக்கான். இல்லைங்க அவர் 400 பேர் தான் பார்க்குறாங்க, 40,000 பேர் பார்க்குறான்னு சொன்னால் கூட பரவாயில்ல. 40,000 பேரில் 40,000 பேர் விஜய் கட்சிக்காரன் நினைக்கிறது. எங்கள் ஆஃபீஸில் 8 பேர் பார்த்துருந்தேன் லைவில், நானும் அந்த லைவில் தான் இருந்தேன். இது மாதிரி பல எதிர்கட்சிகள், பல ஏற்கனவே எதிர்க்கக்கூடிய கட்சிகள், விமர்சகர்கள் எல்லாரும் பார்ப்பான். பார்க்குறவெல்லாம் ஓட்டு போட்டுருவான்னு விஜயை நம்ப வச்சுக்கிற மாதிரி ஒரு உலக குழுமே கிடையவே கிடையாது. சரி, யூடியூப்பில் வியூஸ் போயிடுச்சு, அதில் நாங்கள் எங்களுக்கு வந்து 5 கோடி வியூஸ் போகுது, உங்களுக்கு 1000 வியூஸ் தான் போகுது அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் டிவிகேவோட இன்ஸ்டாவுடைய ஃபாலோவர் வந்து வெறும் 4 லட்சம் தான். யாரே விஜய்க்கு
முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வந்து 20 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறான். அப்போ ஸ்டாலின் பெரியாளா? எக்ஸல பக்கத்தில் ஸ்டாலினுக்கு 40 லட்சம் ஃபாலோவர் இருக்கான், விஜய்க்கு 6 லட்சம் பேர் தான் ஃபாலோவர். அப்போ 6 லட்சம் பேர் தான் விஜயனுடைய ரசிகர்களா? அவ்வளோ பேர் தான் விஜய்க்கு ஓட்டு போடுவானா அப்படின்னு எடுத்துக்கலாமா? விஜயனோட யூடியூப் சேனலை விட என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் அதிகம். அப்போ நான் விஜயை விட எனக்கு தான் ஃபேன் பேஸ் தமிழ்நாட்டில் அதிகம் நான் சொல்லலாமா? அவருக்கு 9 லட்சம் பேர் தான் தமிழக வெற்றி கழகத்தோட யூடியூப் சேனலுக்கு, எனக்கு 19 லட்சம். அப்போ நான் தான் பெரிய ஆளு, எனக்கு 19 லட்சம் ஓட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லலாமா? ஒரு தொகுதிக்கே 2 லட்சம் ஓட்டு தான், 19 லட்சம் ஓட்டு தமிழ்நாடு முழுக்க இருக்குன்னு நான் சொல்லலாமா? பார்வையாளர்களில் இப்போ 2 லட்சம் பேர் வியூஸ் பார்க்குறான்னா 10,000 பேர் நாம் தமிழ் கட்சியாக இருப்பான், மீதி 1,90,000 பேர் மற்ற கட்சியாக தான் இருப்பான். எல்லாரும் நம்ம சேனலில் பார்க்குறாங்க, நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருமே நம்ம ஆளுங்க அப்படிலாம் கிடையாது, எல்லா தரப்பு மக்களும் பார்ப்பாங்க. அப்படி விஜயனுடைய பேச்சை எல்லா தரப்பு மக்களும் பார்ப்பாங்க. பல பேர் காமெடிக்கு பார்ப்பான், பல பேர் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பார்ப்பான், சில பேர் போட்டு தூக்கம் வருது தூங்குறதுக்கு பார்ப்பான், சில பேர் என்ன பேசுகிறாரு அதை வச்சு 4 அடி அடிப்போம் ஊமை குத்தா குத்துவோன்னு அப்படிங்கிறதுக்காக பார்ப்பாங்க. இப்படி பல விஷயங்களில் பார்ப்பாங்க. பார்க்குறவெல்லாம் ஓட்டா மாறிடுவான், கூட்டத்துக்கு வர்றதெல்லாம் ஓட்டா மாறிடும் அப்படின்னு நம்புறது போல ஒரு முட்டாள்தனம் கிடையாது. தமிழ்நாட்டில் வடிவேல் அவர்கள் எடுத்துக்காட்டு. வடிவேல் அவர்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், பிடிக்காதவன் யாருமே இருக்க முடியாது. அவரை பார்ப்பதற்காக அன்னைக்கு பிரச்சாரத்துக்கு போனாங்க. அந்த கூட்டம் ஓட்டாக மாறியதா? மாறலை. தமிழ்நாட்டு அரசியலில் சிவாஜிக்கு மிகப்பெரிய கிரேஸ் இருந்துச்சு. அவர் கூட்டம் போட்ட போதும், அவர் மாநாடு போட்ட போதும் பெரும் கூட்டம் கூடியது. ஓட்டா மாறிச்சா? நின்ற அத்தனை தொகுதியிலும் டெபாசிட் இருந்தார் ஐயா சிவாஜி கணேசன். என்னுடைய வாரிசு யாரு? எம்ஜிஆர் சொல்றாரு, என்னுடைய அரசியல் வாரிசு இவர் தான் பாக்கியராஜ் அறிவிக்கிறாரு. பாக்கியராஜை வந்து அரசியல் வாரிசாக எம்ஜிஆர் அறிவித்தார். அந்த பாக்கியராஜ் கட்சி தொடங்கினார். பாக்கியராஜும் அன்னைக்கு முதலமைச்சர் கனவிலே தெரிந்தார். நீதாயா எனக்கு அமைச்சர், நீதாயா சுகாதாரத்துறை, நீ மருத்துவத்துறைன்னு சொல்லி அமைச்சரை தயார்படுத்தினார் பாக்கியராஜ். என்னாச்சு? டெபாசிட் காலி. பாக்கியராஜுக்கு நடந்தது சிவாஜி கணேசன் நடந்து விஜய்க்கு நடக்குமா அப்படின்னு இல்லை, பாக்கியராஜை விட சிவாஜி கணேசனை விட கேவலமாக நடக்கும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து